இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிட்டு. நான் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பேன் உங்கள்கிட்ட, அப்படி பழகிட்டேன். மோசைக்குள்ள உண்டான எண்ணம் சரியான எண்ணமா தவறான எண்ணமா? ஆமா, நம்ம எதுக்கும் இந்த பாதி லெவல்லே பேசுவோம். அப்போ சரின்னும் கேட்கும் அவருக்கு, அதுல தப்புன்னு கேட்கும். அவர் என்ன சொல்றாரோ அதை பிடிச்சிடலாம். ஆமாம், மோசைக்குள்ள உண்டான எண்ணம் சரியான எண்ணமா தவறான எண்ணமா? சரியான எண்ணம். அது 39 வயசுல உண்டாகல, எந்த வயசுல தான் உண்டாகுது? 40. அப்போ டெபினிட்டா இந்த எண்ணம் யார்கிட்ட வருகிறது? கர்த்தர்கிட்ட வருகிறது. 39 வயசு வரை உண்டாகாத எண்ணம் திடீரென்று உதிக்கிறது, கர்த்தர்கிட்ட வருது. சரியான எண்ணம். ஆனா எண்ணம் சரியானது. அதனால அவன் அங்க ஒரு செய்கையை நடப்பிப்பான் பாருங்க. என்ன செய்கை தெரியுமா? யார் அடிப்பான்? எகிப்தியன் அடிப்பான். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எண்ணம் சரியான எண்ணம், செய்கை தவறான செய்கை. இதன் விளைவு என்ன தெரியுமா? ஃபீல்டுல நிக்க முடியல. ஃபீல்டுல நிக்க முடியல மோசைக்கு. திருப்பி மோசே அந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னா மோசே செஞ்ச இந்த மேட்டரை தெரிஞ்ச எல்லாரும் சாகணும். அதுக்கப்புறம் தான் வருவாரு. ஃபீல்டுல நிக்க முடியாம போனதுனால 30 இயர்ஸ் டிலே ஆகுது. மாம்சிக செய்கை, எண்ணம் தேவ திட்டம், செய்கை மாம்ச செய்கை. ஃபீல்டுல நிக்க முடியல. நம்மை தேவன் ஒரு ஃபீல்டுல வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு வச்சிருக்கிறார். எனக்கு ஜாஸ்பரை தெரிஞ்சனால ஜாஸ்பர் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் செய்யற மினிஸ்ட்ரியை ஜாஸ்பருக்கு செய்ய முடியாது, அதே போல ஜாஸ்பர் செய்யற மினிஸ்ட்ரியை நான் செய்ய முடியாது. இதான் ஃபேக்ட். ஜாஸ்பர் செய்யற ஃபீல்ட்ல என்ன கொண்டு விட்டு பாருங்க. ஆமே, அது என்ன 4 பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஜாஸ்பர் செய்யற மினிஸ்ட்ரி எனக்கு செய்ய முடியாது. அந்த காலிங் வேற, அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட கிரேஸ் வேற, அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்ஸ் வேற. ஆமே, ஃபேமஸான எலியா ஒருத்தனை உலகத்துக்கு தெரியும், ஃபேமஸ் ஆகாத 7000 பேரை பரலோகத்துக்கு தெரியும். தேவ பர்வதத்துல எலியாவை எப்படி நினைவு கூறுகிறாரோ அது போல 7000 பேர் நினைவு கூறப்படுகிறார்கள். கர்த்தருக்கென்று செய்கிற காரியம் இந்த உலகம் ஒருவேளை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், ஆனால் நித்தியமான பரலோகத்திலே அந்த காரியம் எப்பொழுதும் எப்பொழுதும் நினைவு கூறப்படும். ஆமென். அதனாலதான் பவுல் சொல்வார், நாங்க மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்த போதிக்கிறோம் என்று. அதாவது சித்தம் சரியான சித்தம் தான், ஆனா செய்கை எண்ணம் உண்டாயிட்டு. இன்னொரு 10 இயர்ஸ் கூட மோசே வெயிட் பண்ணி இருந்தார். ஏற்கனவே ஆபிரகாமுக்கு 400 இயர்ஸ் சொல்றார், 400 வருஷம் சொல்றார். ஆனா இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வர்றதுக்கு 430 வருஷம் ஆச்சு. ஏன்? ஒரு மாம்ச செய்கை. 30 இயர்ஸ். நம்ம லைஃப்ல டிலேன்னு ஒண்ணு வருதுன்னா அதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது, அது காரணம் நாம தான். ஆமென். கர்த்தர் குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தி. என்ன டைமிங்? டைமிங்னா ஆண்டவர் அடிக்க முடியுமா? பஸ்காக்கு ஆயத்தப்படுத்த சொல்லும் போது சொல்றார், நீ போ, ஒருத்தன் குடத்துல தண்ணி எடுத்துட்டு போவான். அவன் இன்னைக்கு தண்ணி எடுக்க வருவான்னு வெளிப்பாடோட தண்ணி எடுக்க போறான். ஆமா, வீட்டுல தண்ணி இல்ல. அதே மாதிரி எலியாவை அனுப்புறாரு பாருங்க, நீ போ, நான் விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த அம்மா 2 விறகு எடுக்கிறாங்க. என்ன டைமிங்! ஈசாக்க பலிபீடத்தில் படுக்க வச்சுட்டு இப்படி கத்திய ஓங்கும் போது ஆபிரகாமே ஆபிரகாமேங்கிறார். ஒரு 10 செகண்ட்ஸ் தள்ளி கூப்பிட்டு இருந்தா கத்தி இறங்கி இருக்கும். ஆமே, அவர் சமயத்துக்கு கேட்ட சகாயர். அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. அப்படி இருந்தா நம்ம லைஃப்ல சில காரியம் டிலே ஆயிட்டு இருக்கு. ஏன்? தேவ சித்தம் இருக்கிறது, ஆனால் செய்கை தேவ சித்தப்படி இருக்கிறதா? அதுதான் இயேசு கிறிஸ்து தாமாக ஒன்றுமே. ஆமென். Thank you, Holy Spirit.